தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் தன்னோட பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்க போகிறார்கள். இதுக்காக அட்டவணையும் வெளியிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த பிரச்சாரத்தில் விஜய் அவர்கள் என்னென்ன பேச போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் அப்படிங்கிற உத்தரவும் காவல் அதிகாரிகள் கொடுத்திருக்காங்க. இது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு பெரும் அதிர்ச்சியான விஷயமா பார்க்கப்படுகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது விஜய் அவர்கள் திருச்சியில் தன்னோட முதல் பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்க போறாங்க. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனால் காவல் அதிகாரிகள் அங்கே அனுமதி மறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் காந்தி மார்க்கெட் பகுதியில் பரப்புரை கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்காங்க. அங்கே அனுமதி கிடைத்து விட்டது அப்படிங்கிற சின்ன சின்ன செய்திகள் வெளியாகி இருக்கு. இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. திருச்சியில் மட்டுமே 15 நிமிடம் விஜய் பேச அனுமதி காவல் அதிகாரிகள் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் காவல் அதிகாரிகள் சொல்லும் நேரத்தை தாண்டி விஜய் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காவல் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அப்படி பேசினா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும், விஜய் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. விஜய் அவர்கள் இது எப்படி ஹேண்டில் பண்ணி பிரச்சாரத்தை வெற்றிகரமாக முடிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திருச்சியில் விஜய் அவர்களோட பிரச்சார ஸ்பீச்சை கேட்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா